வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய புலிக்கலைஞன் என்ற சிறுகதையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த புலிக்கலைஞன் அப்படிங்கிற இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் காதர். இவர் தான் இந்த கதையினுடைய நாயகன். இவர் டைகர் பைட் காதர்னு சொல்லுவாங்க. அதாவது புலி சண்டை காதர் அப்படி அர்த்தத்தில். அதுக்கப்புறம் சர்மா அப்படின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா சினிமாவில் கதை எழுதுகிறவர். சினிமாவுக்கு ஒரு காலத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். நல்லா கதை எழுதக்கூடிய காரணத்தினால பிரபலமாகிட்டார். இன்னொரு கதாபாத்திரம் யாருன்னா வெள்ளை அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் யாருன்னா இந்த சினிமாவில் இந்த நிறைய குரூப் டான்ஸு, இந்த மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற மாதிரியான காட்சிகளுக்கு ஆட்களை பிடிச்சு தரக்கூடிய ஆள். இப்படியாக இவங்க தான் இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்காங்க. ஒரு மத்தியான வேளை ஒரு திரைப்பட நிறுவனத்தில் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து அங்கே யார் வர்றாங்கன்னா காதர் வர்றாரு. அப்போ காதர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு சர்மா கிட்ட. அந்த சினிமாவில் கதை எழுதுறாரு இல்லையா, அவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்தேன் உங்களை பார்க்கலான்ட்டு, ஆனால் அவங்கள பார்க்க முடியல, இங்கே பார்க்க சொல்லி வெள்ளை சார் தான் சொன்னார் அப்படிங்கிறப்போ அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது வெள்ளை அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டுன்னு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு வேஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது இப்போ சினிமாவில் எந்த வேஷமும் இப்போ கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க பார்க்குறாங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா, உன்னால் மேலேருந்து குதிக்க முடியுமா, அப்படி இப்படின்னெல்லாம் கேட்டு எப்படியாவது அந்த காதரை அந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காதர் கெஞ்சி கேட்குறான், எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ அவர் சொல்கிறாரு, நான் புலி மாதிரி வேஷம் போட்டு நல்லா சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி என்னோடய பேரே டைகர் ஃபைட் காதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுவும் கூட அவருக்கு சொல்ல தெரில, டகர் ஃபைட் காதர்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது டைகரை தான் டகர்னு சொல்கிறார் அப்படின்னு. அதாவது புலி வேஷம் போடுறவர், புலி சண்டை போடுறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. உடனே சரி எங்கேயோ கொஞ்சம் நடிச்சு காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சர்மா. உடனே அந்த காதரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பையில் ஒரு புலி முகம் மாதிரியான ஒரு இது வச்சுருக்கார். அதை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா முகத்துக்கு அணிஞ்சுக்கிறாரு. ஒரு புலித்தலையினுடைய வெளித்தோல் மாதிரி ஒரு இடம், ஒரு 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 தோல், அதை எடுத்து முகத்துக்கு போட்டுக்கிறார். ஒரு நொடியில் அதை அணிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த முகவாய்க்கட்டை இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அந்த முகமூடி அப்படியே இழுத்துக்கிறாரு. அப்படியே அவருடைய முகம் அப்படியே ஒரு சிறுத்தை புலி முகம் மாதிரி மாறுது. சர்மா அவனுடைய அந்த வேஷத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிடுறார். அவனுடைய உடம்பை பார்த்தா ஒரு காலகட்டத்தில் நல்ல கட்டுமஸ்தான உடம்பாக இருந்த ஆள் தான். குள்ளமாகத்தான் இருந்தாலும் கட்டுமஸ்தான உடம்பு. ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆள் கொஞ்சம் வறுமையினால் தோள்பட்டை எலும்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்றாங்க. வறுமையால் வாடியதால் அப்படி அவனுடைய உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ புலி வேஷத்துக்கு அவன் பொருத்தமாகத்தான் இருந்தான் அந்த காதர். அவன் அப்படியே என்ன பண்ணுறான்னா அந்த காதர் கைகளை தூக்கி ஒரு முறை அப்படியே உடம்பை அப்படியே தளர்த்திக்கிறான். அப்படியே குனிஞ்சு 4 கால்களாக நின்று முகத்தை அப்படியே திருப்பி பார்க்குறான். சர்மா பார்த்துட்டு அசந்து போய் பேஸ் அப்படின்னு பாராட்டுறாரு. அவன் அப்படியே பூனை மாதிரி முதுகை மட்டும் உயர்த்தி அப்படியே உடனே வளைத்து அப்படியே சிலிர்க்கிறான். பிறகு வாயை திறக்கிறான். அங்கே சுற்றி பார்க்கக்கூடிய அந்த 3 பேருமே அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு நெருக்கத்தில் அவ்வளவு பயங்கரமாக ஒரு புலி எப்படி அந்த சத்தம் போடுமோ அது மாதிரியே அவங்க ஒலி எழுப்புறாங்க. அந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை. பெரும்பாலும் முஹரம், ரம்ஜான் இந்த மாதிரி தான் அந்த தெருவில் புலிவேஷம் போடுறத பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே சிறப்பானதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் 4 கால் பாய்ச்சலில் அப்படியே மேஜை மீது தாவறான். அப்படியே கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே சர்மா மேஜை மீது பாய்ந்துட்டான். அந்த சர்மாவுடைய மேஜை மேலே தாறுமாறா பல காகிதங்கள், புத்தகங்கள், வெற்றிலை பொட்டலம் இதெல்லாம் சிதறி கிடக்குது. ஆனால் எதுவுமே அவனுடைய கால்கள் படலை. அப்படியே அவன் சர்மா மேஜை மீது பதுங்கி அப்படியே சர்மாவை பார்த்து மறுபடியும் ஒரு முறை அப்படியே கொலையே நடங்குற மாதிரி சத்தம் போடுறான். அங்கிருந்து அப்படியே உயர மேலே பாயிறான். நாங்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஓ அப்படின்னு கத்திட்டோம். அது பழங்காலத்து கட்டடம் அந்த நிறுவனம். அப்புறம் சுவரில் நெடுக சுமார் 10 அடி உயரத்தில் 2 அங்குல அகலத்திற்கு விளிம்பு மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் சுவரில் அந்த விளிம்புக்கு சின்ன உயரத்தில் ஒரு ஒத்த கம்பி போட்ட ஜன்னல், அது வெண்டிலேட்டராக இருந்துச்சு.
அதில் ஏகமாக புழுதி அழுக்கு ஒட்டடை படிஞ்சிருந்தது. அவன் 4 கால்களையும் வச்சுக்கிட்டு ஆளுயரத்திற்கு மேலே எகிரி எங்கள் தலைக்கு மேலே அந்த ஈரங்கல சுவர் விளம்பில் ஒரு கணம் அப்படியே போய் பொருந்திக்கிட்டான். பிறகு கைகளால் வெண்டிலேட்டர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு மீண்டும் புலி மாதிரியே அவன் சத்தம் போட ஆரம்பித்தான். இதை பார்த்த உடனே சர்மா கத்த ஆரம்பிச்சிட்டார், பத்திரம்பா பத்திரம்பான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தில் அவன் முகத்துக்கு நேராக அந்த கூரையில் மின்சார விசிறி அது வேற பிசாசு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தது. அவனுக்கும் அந்த விசிறி பட்டைகளுக்கும் நடுவில் கொஞ்சம் தான் இடைவெளி, கொஞ்சம் கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் அவ்வளோ உயரத்திலேருந்து அப்படியே நாற்காலி மீது தாவினா அப்படியே எம்பி தரையில் குதிச்சான். நாங்கள்லாம் அப்படியே திகிலடைஞ்சு போயிட்டோம். இப்போது அவனுடைய முகம் மாறிடுச்சு. இப்போ அவன் சாதாரண நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ அவனுடைய திறமையை பாராட்டவே வாய் வரல. அந்த அளவுக்கு ஒரு 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 உண்மையான ஒரு புலி மாதிரியே அவனுடைய நடிப்பு இருந்துச்சு. உடனே முகமூடியை கழட்டிட்டான். கழட்டிட்டு என்ன பண்ணுறான்னா வாய்ப்பு கேட்குறான், எனக்கு புலி வேஷத்துக்கு வாய்ப்பு கொடுங்கும்போது உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சொல்கிறேன், நீ பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கையில் ஒரு 2 ரூபாயை கொடுக்குறாரு சர்மா. அப்போ அவன் வந்து காலில் விழுகிறான். காலில் விழுந்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க, என்னுடைய மனைவி வீட்டுக்கே என்னை சேர்த்துக்கிறதில்ல, 4 பிள்ளைகள், வருமானத்துக்கு ஒரு வழியும் இல்லை. அப்படிங்கிறப்போ சர்மா என்ன பண்ணுறாருனா, அந்த வரலட்சுமியை வேண்டான்னு சொல்லாதா, இந்த 2 ரூபா புடி, ஏதாவது வாங்கி சாப்பிடு, உன்னோட அட்ரஸை கொடுத்துட்டு போகும்போது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி மீர்சாஹிப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரையும் ஒரு சந்தோட பேரையும் சொல்கிறான். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறான், நாங்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், எங்காவது போயிடுவேன், ஏன்னா வறுமை நிலை அல்லவா, அதனால் என்னை பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நாங்கள் எப்படியாவது என்னை பிடிச்சி வேஷம் கொடுத்துட்றோன்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அப்போது அந்த சர்மாவுக்கு அவன் மேலே அந்த காதர் மேலே ஒரு அன்பு. உடனே அவர் வந்து ஒரு ராஜா ராணி கதை சம்மந்தமாக ஒரு படம், ராஜா ராணி வர்ற மாதிரி. அப்போ அவர் உடனே என்ன நினைக்கிறாருன்னா, கதையில் ஒரு மாற்றம் பண்ணலாம், எதிரினுடைய கோட்டைக்குள்ளே அந்த கதையினுடைய நாயகன் அந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, அவர் வந்து புலி வேஷத்தில் போகிற மாதிரி ஒரு காட்சி உருவாக்கலான்னு பண்ணிவிட்டு, அதுக்கு டூப் வேஷத்துக்கு டூப் போடுவாங்கள்ல ஹீரோவுக்கு, அந்த டூப் வேஷத்துக்கு இந்த காதரை அனுப்பிடலாம், ஒரு 100 ரூபா வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும், அவனுடைய குடும்பத்துக்கும் ஒரு பொருளாதார அளவில் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்னு நினச்சி கதையில் சில மாற்றங்களெல்லாம் பண்ணி ஒரு வழியாக பேசி முடித்து அவனை தேடுறார். தேடி பார்த்தா இப்போது அந்த காதர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல, கடிதம் போட்டும் எந்த தகவலுமே இல்லை. அதுக்குள்ளே இங்கே கதையினுடைய போக்கே மாறிடுச்சு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஹீரோ வந்து கடைசியில் வந்த ஒரு படத்தில் ஒரு கரகம் எடுத்து ஒரு ஆட்டம் போட்டாராம், ஒரு காவடி எடுத்து ஒரு ஆட்டம், கரகம் இல்லை காவடி எடுத்து ஆட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடச்சிருக்கு. அதனால இப்போது அந்த ஹீரோ வந்து புலிவேஷம் போட வேண்டாம், இந்த மாதிரி போட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையவே மாற்றிட்டாங்க. ஒருவேளை அந்த காதர் கிடச்சிருந்தாலும் அந்த காதருக்கு வந்து அந்த புலி வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது அப்படிங்கிறதாக இந்த கதை முடியுது. அப்போது ஒரு கலைஞனுக்கு வந்து உதவி செய்ய மற்றவங்கெல்லாம் முயற்சி பண்ணியும் முடியல. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகவரி இல்லாத கலைஞனுடைய அந்த வறுமை நிலை தான். அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஆட்டு மந்தை போக்கு, அதையெல்லாம் சொல்கிறாங்க. 4 பிள்ளைகளுடைய தந்தை, மனைவியினுடைய கோபத்தை கூட அவன் நியாயப்படுத்துகிறான். வேறு வேலை தெரியாத ஒரு அபூர்வ கலைஞன், அந்த தன்மானமிக்க அந்த புலியினுடைய கவலை, அந்த புலிக்கலைஞனை பற்றி நமக்கு கவலை ஏற்படுது. இருந்தாலும் கலைஞர்களுடைய நிலை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு துன்பமான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இந்த கதையினுடைய தலைப்பே அப்படித்தான், அவன் புலி வேஷம் போடுறவன் தான், ஆனால் இருந்தாலும் மிகச்சிறப்பான முறையில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவனும் ஒரு தலை சிறந்த கலைஞன் தான் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கதைக்கு வந்து புலிக்கலைஞன் அப்படிங்கிற பேரை அசோகமித்திரன் வந்து சூட்டியிருக்கிறார். இந்த சிறுகதை 1973 வந்த சிறுகதை. ஒரு கலைஞனுடைய அவலத்தை அந்த புலிக்கலைஞனுடைய அந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. அதில் நிறைய உத்திகளை வந்து கையாண்டிருக்கிறாரு, நிறைய நகைச்சுவை கேலியும் கட்டலுமாக இந்த கதையை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த 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 உரையாடலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நகைச்சுவை இருந்தாலுமே கதையினுடைய முடிவு பார்த்திங்கன்னா ஒரு சோகத்தை தரக்கூடியதாக, இன்றைய சூழலில் இந்த திரைத்துறைக்குள்ளே இந்த சின்ன சின்ன வேஷங்களுக்காக அலையக்கூடியவர்களுடைய நிலைமையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த புலிக்கலைஞன் அப்படிங்கிற சிறுகதை அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.